ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி வந்து நான் என்னை பற்றி பேசுகிறோன்னா, அந்த காலத்தில் ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த வீடு எப்படி இருந்துச்சு, இந்த காலத்தில் எப்படி இருக்குங்கிறத நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போ அந்த காலத்துல எல்லாம் ஒரு திருமணம்னு நினச்சேன். திருமணம், ஏதோ ஒரு காது குத்து, அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, திருமணம்னால ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே உறவுகள்லாம் வந்துடுவாங்க. உறவுகள்லாம் வந்து அதுவும் திருமண மண்டபம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிராண்டாக இப்போ மாதிரி ஏசி ஹால் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு சிம்பிளாக ஒரு திருமண மண்டபமே இருந்தாலும் உறவுகள்லாம் முந்தின நாளே வந்து சும்மா ஒரு ஜமுக்காலத்தை விரித்து அதில் எல்லோரும் படுத்துட்டு எல்லாம் விடிய பேசிட்டு அதில் ஏதாவது ஒரு உறவு நைட்டோட நைட்டாக திடீர்னு பிரச்சனை பண்ணுவாங்க. எல்லோரும் நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒருத்தண்டே எனக்கான மரியாதை நீ கொடுக்கலடா அப்படின்பாங்க. அப்போ உடனே அவங்கள போய் கன்வின்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி நடந்துட்டுருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி எல்லா ரிலேஷன்ஸும் ஒட்டுக்கா படுத்து பேசி சிரித்து அந்த திருமண மண்டபத்திலேயே திடீர்னு ஒரு புது பொண்ணு, ஒரு புது மாப்பிள்ளை, இவங்களுக்கு பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு அதுக்குள்ளேயே இன்னொரு இதை அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். இப்போ ரீசெண்ட் பீரியடாக நடக்கிற திருமண காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு டைமுக்கு வராங்க, உறவுகள் டைமுக்கு போயிடுறாங்க. இப்போ 4 நாளைக்கு 5 நாளைக்கு முன்னாடி ரிலேஷன்ஸ் வரும்போது பார்த்தா தாய் மாமாங்கும் போது அவங்களோட வேல்யூ அவங்க தான் வருவாங்க. முகூர்த்த கல்நட்டுருக்கு தாய் மாமனை வர சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தாய் மாமா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கேரக்டர். அத்தை முன்னாடியே வந்துடுவாங்க, சித்தி வந்துடுவாங்க, சித்தப்பா வந்துடுவாங்க. அப்படிங்கும்போது நம்மளோட பிள்ளைகளுக்கும் அதோட உறவுகளை தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு பார்க்கும்போது நல்லா சொல்லப்போனால் உறவுகளே கம்மியாயிட்டு வருது. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 10 பிள்ளைகளை பெற்று 5 பிள்ளைகளை பெற்று இப்போ 2 பெற்றுட்டு இப்போ 1 பெற்கும் போது அடுத்து வந்து தாய் மாமா அத்தை அந்த உறவுகளே இல்லாமல் அழிந்து கொண்டு வந்துருக்கும் போது உறவுகள் ஜாஸ்தியாக இருக்கும்போது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனா நமக்குன்னு ஒரு 4 பேர் இருக்கிறாங்கிறது அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி கல்யாணம் முடிஞ்சால் கூட இப்போல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாரும் உறவுகளும் கலைஞ்சு போயிடறாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மறு வீடு மாப்பிள்ளை வீட்டில் போய் பொண்ணு வீட்டுக்காரங்க சாப்பிடுவாங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து மாப்பிள்ளை வீட்டில் சாப்பிடுவாங்க, கறி சாப்பாடும்பாங்க, அதில் ஒருத்தங்க சண்டை போடுவாங்க, அதில் ஒருத்தங்க சமாதானப்படுத்துவாங்க. ஆனாலும் அது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போத்த உறவுகளை பார்க்கும்போது பார்த்தாங்கன்னா நல்லா சொல்லப்போனால் ஏதாவது ஒரு டெத்துக்கே வந்தால் கூட ஃபஸ்ட்டு காரியம் அவங்க எப்படி இறந்தாங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரம். அடுத்து இதை எப்போ எடுக்கிறாங்க அப்படிதான் கேட்குறாங்க. ஏன்னா அந்த உறவுகள் கூட இருக்கும்போது தான் ஒரு சந்தோஷங்கிறது மட்டும் இல்லாமல் நமக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்கங்கிற அந்த சைட் சப்போர்ட்டு, அந்த மாரல் சப்போர்ட்டு அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து எதுவுமே இல்லை. ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா எல்லாமே டோட்டலாகவே சொல்லப்போனால் பொதுவாக எல்லா காரியத்தையும் A to Z அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு இதே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம மக்கள் எல்லாம் செய்யும் போது தான் இந்த காரியத்தை மாமா தான் செய்வாங்க, இந்த காரியத்தை அத்தை தான் செய்வாங்க, இந்த காரியத்தை இவங்க தான் செய்வாங்க அப்படிங்கிற இருந்துட்டு இந்த காலங்கள்லாம் போய் எல்லாத்தையும் டோட்டலாக ஒருத்தங்க வசத்தில் ஒப்படைச்சிட்டு யாருமே இல்லாமல் உறவுகள் தனிச்சிட்டு வருது. நல்லா சொல்லப்போனால் நம்ம பிள்ளைகளுக்கு அடுத்து ஜென்ரேஷனுங்கும் போது உறவுகளோட வேலையை சொல்லி தரணும். இப்போ அம்மா வீட்டு சொந்தம்னா அம்மாக்குன்னா இவங்களாம் முக்கியமான உறவுகள், அப்பா வீட்டு சொந்தம் இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான உறவுகள்னு பிள்ளைகளுக்கு சொல்லித்தரும் போது மட்டும்தான் அடுத்து கல்ச்சர் வந்து மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. ஒரு குடும்பம் அப்படின்னு பார்த்தா புருஷன் கொண்டாட்டி குழந்தைங்க, அது குழந்தைங்களும் கொஞ்ச நாள் கழித்து நம்ம வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம சொல்லி கொடுக்கும்போது தான் அந்த பிள்ளைங்க நம்மளும் வேல்யூ பண்ணிட்டு வருங்க. அவங்களுக்கு நம்ம உறவுகளை பற்றி நம்ம சொல்லித்தராமல் இருக்கிறதுனால அவங்கள தனிமையாகவே வளர்ந்து தனிமையாகவே பழகினால காரணத்தினால மட்டும்தான் அவங்களும் திருமணம் ஆனாலும் உடனே தனிமையாக போயிடுறாங்க. நிறைய வீடுகளை பார்க்கும்போது பார்த்தா பெரிய ஒரு பங்களாலாம் பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறாங்க. அவங்க அம்மா அப்பா கூட வீடியோ காலில் தான் பேசுகிறாங்க. வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன உணர்வுகளை அவங்களால பகிர்ந்து கொள்ள முடியும்? ஒரு பேரன் பேத்தி கூட இருந்து வளர ஒரு அன்பு சந்தோஷமும் அவங்க எல்லாம் வீடியோ காலில் பேசுகிறாங்க, வீடியோ காலில் பார்த்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? வெறும் இந்த செல்ஃபோனில் காலையில் குட் மார்னிங் குட் நைட் இது மட்டும் தான் நடந்துக்குது ஒழிய மற்றபடி பக்கத்தில் கூட இருக்கும்போது நம்ம பிள்ளை கூட இருக்கிறாங்கிற அந்த சந்தோஷங்கிறது கண்டிப்பாக வேணும். அப்படியே எல்லாமே இப்போ காலப்போக்கில் அழிஞ்சிட்டே வந்துருக்குது. காரணங்கள் என்னென்னா நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லித்தரணும். இந்த மாதிரி இவங்களோட வேல்யூ எதுங்கிறத நம்ம தான் சொல்லித்தரணும். அடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்கணும். எல்லாமே அழியறதில்ல. இப்போ உறவுகளும் அழியுங்கிறது ஒரு பெரிய கவலையாக இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி மாமானா இப்படி பண்ணுவாங்கடா, எனக்குன்னா எங்கள் அத்தை நிற்குவாங்க, எங்கள் மாமா நிற்பாங்க, எங்கள் சித்தி இருக்காங்க, எங்கள் சித்தப்பா இருப்பாங்க. நாங்களாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது உண்மையாலுமே அந்த மே மாதம் லீவுன்னு பார்த்தா உடனே பெரியம்மா வீட்டுக்கு போயிடலாம், எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிடலான்னு அந்த காலங்களில் ஒரு மாதம் நாங்கள் போய் அவங்க வீட்டில் இருந்தோம். இப்போ 1 நாள் 2 நாளே நம்ம பிள்ளைங்க யார் வீட்லேயும் போய் ஸ்டே பண்ணுறதில்ல. நாங்களாம் உண்மையாலும் 1 மாதம் 2 மாதம் போய் எங்கள் பெரியம்மா வீடு சித்தி வீடுலாம் தங்கின நாட்களில் அதில் இருந்த சந்தோஷங்கள்
ஒருவேளை அந்த வீடெல்லாம் ரொம்ப வசதியெல்லாம் கிடையாது. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அம்மா இல்லை. நாங்கள் 1.5 வயசுக்கும் போது எனக்கு அம்மா இருந்துட்டாங்க. அதனால மே மாதம் லீவுல டைமில் பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மா வீட்டில், எங்கள் சித்தி வீட்டில் அப்படி தான் போய் நாங்கள் இருந்திருக்கிறோம். அம்மாவோட அக்கா வீட்டில், அம்மாவோட தங்கச்சி வீட்டில் அப்படி தான் இருக்கோம். இதில் அம்மாவோட அக்காவும் சரி, அம்மாவோட தங்கச்சியும் சரி, ரொம்ப ஒன்றும் வசதியெல்லாம் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போனோம்னா நாங்கள் நைட்டெல்லாம் ரொம்ப நேரம் நான் எங்கள் அண்ணன் எல்லாம் பேசிகிட்டு இருப்போம். அப்போ அவங்க தலையில் நான் தூங்கும்போது எங்கள் வீட்டில் அவங்க பேசிக்கிறது எனக்கு தெரியும். நான் முடிச்சிருந்தாலும் ஐயோ அவளை நல்லா வளர்ந்தவா, அவளுக்குலாம் நல்லா சாப்பாடு தரணுன்ட்டு. அது மதுரையிலும் போது சாப்பாட்டுக்கு சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கே தெரியும். ஆனாலும் அவங்கெல்லாம் வந்து பழைய சாப்பாடு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டா கூட எனக்காக அங்கே வீட்டு ஒவ்வொரு வீட்டு வாசலையும் இட்லி, அது பேர் என்ன, பணியாரம் அந்த மாதிரிலாம் சேல் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ எனக்காக வந்து உண்மையான இட்லி பணியாரம் அது மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து வச்சிருவாங்க. ஆனாலும் எனக்கு எங்கள் பெரியம்மா வீட்டில் அந்த பழைய சாப்பாடுக்கு அழகாக நிறைய துவைகள் வித்தியாசமான துவையெல்லாம் அரைச்சி வச்சுருப்பாங்க. அப்புறம் பெருமை எனக்கு இதுதான் வேணும்னா வேண்டாடி நீ இதை சாப்பிட்டுடுவாங்க. ஆனால் அவங்களோட அன்பு பார்க்கும்போது உண்மையாலுமே அந்த 1 மாதம் லீவு முடிஞ்சு எப்படி அந்த நாட்கள் ஓடுனே தெரியாது. ஐயோ லீவு முடிஞ்சிருச்சா நாங்கள் வீட்டுக்கு வரணுமா, அப்பா எங்களை கூப்பிட வந்தானா ஐயோ எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். அதே மாதிரி எங்கள் சித்தின்னு சொல்கிறவங்க நல்லாவே சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து உண்மையாலுமே அந்த செங்கல் இருக்கிற அந்த இடத்துல வேலை செஞ்சாங்க. அதை பற்றி எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். இப்போ வரைக்கும் அது ஒரு அடிமையான வேலை தான். ஆனால் நாங்கள் போனோன்னா அவங்க உண்மையாலுமே எங்கள் சித்தி எங்களை பார்த்தோன்னே சொல்லுவாங்க இருங்கம்மா, அப்படி நாங்கள் போய் ஓனர்கிட்ட பேசி காசு வாங்கிட்டு வரோம்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஒரு ஓலை பெட்டின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துகிட்டு போய் அந்த ஓனர்கிட்ட இந்த மாதிரி எங்கள் அக்கா பிள்ளைகள்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி காசு வாங்கிட்டு எங்களுக்காக நடக்கலை மக்காச்சோளம் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்துட்டு அவங்க வீட்டு வாசலில் மண் தர தான். ஆனால் அதில் எங்களுக்கு ஒரு பாய் போட்டுட்டு சாயங்காலம்னா எங்களுக்கு அடுப்பில் வேக வச்ச நடக்கலை அந்த மக்காச்சோளம் அதெல்லாம் வேக வச்சு கொடுத்து அந்த மாதிரி எங்களுக்கு அழகழகாக அவங்க செய்யறது என்னன்னா அப்படியே ஒரு சொர்க்கத்தில் ஒரு மிதக்கிற ஒரு சந்தோஷமா இருக்கும். அவ்வளோ அழகாக வந்து எங்களுக்கு செஞ்சு கொண்டு வந்து கொடுத்து உண்மையில அவங்க பேசுறது கொஞ்சம் எங்கள் சித்தி வந்து பாசத்தான் எனக்கு கெட்ட வார்த்தையாக தான் பேசுவாங்க. எடுபட்ட விடுங்கள நல்லா சாப்பிடுங்கடி, நல்லா சாப்பிடுங்க, உங்களுக்கு தானே செய்கிற அப்படிம்பாங்க. அப்படியே ஒரு அன்பில் நனைய வச்ச மாதிரி நனைவாங்க. அப்படியே அழகாக சாப்பிட்டு வளர்ந்து இப்போ வந்து உண்மையாலுமே நம்ம எதுனாலும் இப்போ ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிடுறதுக்கு, இப்போ பிள்ளைங்க ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிடுறதுக்கு அது இது நிறைய இது வந்துருச்சு, ஆப் வந்துருச்சு, எல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க. ஆனால் அது கொடுக்குற சந்தோஷங்கள் உண்மையாலும் ஒரு உறவுகள் வீட்டில் போய் ஒரு 2 நாள் 3 நாள் தங்குங்க. நான் பிள்ளைகிட்ட சொல்லுவேன் போங்க தங்குங்க, எல்லா ஒரு இதையும் தெரிஞ்சுக்கோங்க வாங்க அப்படி. ஏன்னா நம்ம பலதரப்பட்ட மக்களோடு பழகும் பொழுது மட்டும்தான் அவங்களோட குணநலங்கள் எல்லாமே தெரியும். ஏன்னா ஒருத்தங்க ஏழை அப்படின்னாலும் அவங்க அந்த ஏழ்மையெல்லாம் நம்மளை எவ்வளோ அன்பாக நடத்துகிறாங்க, ஒரு வசதியாக இருக்கவங்க அவங்க எப்படி நம்மளை நடத்துகிறாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா 4 வீட்டுக்கு போய் பாருங்கள், சொந்தங்களை தெரிஞ்சுக்கொள்ளுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நிறைய இடத்துல போய் பார்க்கும்போது பார்த்தா என்ன உறவு வட்டங்கள் ரொம்ப சுருங்கி விட்டது. உண்மையாலுமே சொல்லப்போனால் அம்மா அப்பா பிள்ளைங்க அவ்வளோதான். அடுத்து அவங்களோட பாட்டி தாத்தா இதெல்லாம் தெரிஞ்சுக்கவே விரும்புறதும் கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அன்னைக்கு ரேராக போய் மீட் பண்ணிக்கிறாங்க. மீறி போனால் இந்த வீடியோ காலில் பேசுகிறாங்க. வீடியோ காலில் பேசுகிறதுனால அவங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கும்? ஏன்னா தொட்டு பேசுறது ஸ்பெரிஸுங்கிறதெல்லாம் உண்மையால வீடியோ காலில் வரப்போகிறதே கிடையாது. ஏதோ ஒன்று நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கிறோம், ஐயோ நம்ம பிள்ளைங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க, அவங்க லாங்காக போயிடுவாங்க, அந்த மாதிரி நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கிற முடியும். ஆனால் நம்ம கூடவே இருந்து ஒரு ஏதாவது ஒரு நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் போது ஒரு 4 உறவுகள் வந்தாங்கன்னா அவங்க நமக்கு கொடுக்குற அந்த பலம் உண்மையாலுமே நிறைய சிச்சுவேஷனில் பார்க்கும்போது ஒரு வேளை நமக்கே முடியல, ஒரு ஹாஸ்பிட்டலே இருக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு கூட இருக்கிறதுக்கு நிறைய இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா நர்ஸுகளே போட்டுறாங்க, அவங்களே பார்த்துக்கிறாங்க. ஆனாலும் நம்ம சொந்தம் நம்ம கூட இருந்து பார்க்குற அந்த சந்தோஷம், ஒரு விசேஷ வீட்டில் ஒரு சொந்தங்கள் நம்ம கூட இருக்கிற அந்த சந்தோஷம் வந்து உண்மையாலுமே காசு கொடுத்து வாங்குறதுல அது இதெல்லாம் வரவே வராது. அதனால நிஜமாலுமே நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம சொந்தங்கள்லாம் என்ன, அவங்களோட வேல்யூ என்ன, எல்லாருமே அதே மாதிரி இன்னும் ஒன்றே கண்டிப்பாக சொல்லணும், நம்ம சொந்தங்களை பற்றி நெகட்டிவாக எதுவுமே சொல்லி தராதீங்க பிள்ளைகளுக்கு. ஏன்னா நிறைய ஒரு உறவுகள்கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்ககிட்ட நிறைய பாசிட்டிவான இது நிறைய காரியங்கள், ஒருவேளை ஒரு சில காரியத்தில் அவங்க கோபத்தில் ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஆனாலும் நம்ம வந்து பிள்ளைகள்கிட்ட சொல்லி தரும்போது அவங்க இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்ட நேரத்தில் இவங்க நமக்கு ரொம்ப கை கொடுத்தாங்க, நம்ம இந்த மாதிரி நேரத்தில் இருந்தோம், அப்போ அவங்க நமக்கு உதவுனாங்க, நம்ம வந்து எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்கு நல்லதே சொல்லித்தரோம். ஏன்னா சின்ன சின்ன பிள்ளைகளுக்கும் கூட பார்த்தீங்கன்னா உறவுகள் மேலே ரொம்ப ஒரு கோபமும் எரிச்சலோடு வளருதுங்க. அப்படிலாம் கிடையாது. உண்மையாலுமே எல்லா சூழ்நிலையும் எல்லாரும் கெட்டவங்க கிடையாது. மனிதர்கள் நிறைய பேர் நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க. ஒரு சூழ்நிலையின் காரணத்தினால அவங்க ஏதாவது ஒரு சிறு தவறு செஞ்சிருக்கலாம். அதை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறத விட அவங்க நமக்கு நிறைய நன்மை செஞ்சிருப்பாங்க. அதை கற்றுக் கொடுக்கும் போது மட்டும்தான் அந்த பிள்ளைங்க அவங்கள பார்க்கும்போது ஓ நம்ம அத்தை இவங்க நமக்கு இது பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால தயவு செய்து பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லி கொடுத்து வளர்த்துங்க. அப்போதான் அடுத்த ஜென்ரேஷன் நம்மளை ஃபர்ஸ்டாவது பெற்றவங்களை அவங்க கவனிக்கிறதுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்தணும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை என்னங்கிறத நீங்களும் சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உண்மையாலே இது உங்களுக்கு சொந்தங்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்க. சொந்தங்களுக்கோட ஒருவேளை உங்களுக்கு கூட ஏதாவது ஒரு மனஸ்தாபம் ஏதாவது இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க.
வருங்காலத்தில் உண்மையாலுமே பக்கத்து வீடு எதிர் வீடுங்கிறத விட உறவுகள் சூழ்ந்த ஒரு வீடாக உங்கள் வீடுகளை உருவாக்குங்க. நீங்கள் உருவாக்குங்கன்னு நம்புகிறேன். உங்களோட கருத்துக்கள் ஏதாவது எங்கிட்ட இந்த மாதிரி பேசுங்க, இந்த மாதிரி இது அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட பிடிச்சிச்சுன்னா என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.